இப்போ 2016 ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக வரும்போது 2வது முறை தொடர்ந்து அப்போ கட்சி ஆரம்பித்த சீமான் விளவங்கோட்டில் நோட்டாவுக்கு கீழே போனார். விளவங்கோட்டில் 60-70% நாடார்கள். ஆனால் சீமான் போனது நோட்டாவுக்கு கீழே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாம் தமிழர் அதிமுக நோட்டாவுக்கு கீழே தள்ளிட்டு இப்போ அதிமுக வாக்கு அங்கே வாக்குன்னா சீமான் 8.3 எடுக்கும்போது சீமான் தன் பிரச்சார வலிமையால் 8.3 13.3 ஆக்கிடுவார் குறைஞ்சபட்சம். சீயிங் இஸ் பிலீவிங். 26 தேர்தல் ஆணையம் தான் அந்த ரிசல்ட்டை சொல்ல முடியும். நானே சீமானுக்கு கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் எடப்பாடியை பலையனப்படுத்தி 17% ஓட்டு வரும்னு நானே உறுதியாக என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். இட் இஸ் மை ப்ரெடிக்ஷன். 8% தாண்டுவாருன்னு சொன்னேன். அது ப்ரெடிக்ஷன். இது நடந்த விஷயம். இப்போ நீங்கள் தேவைன்னா நான் ஒரு ப்ரொப்போசல் சொல்கிறேன். அண்ணாமலை சீமான சிஎம்மாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். பாஜகவிலேருந்து ஒரு ஆஃபரை வாங்கிறதுக்கு தயாராக இருக்கார். அப்போ எடப்பாடி தனிச்சு நின்னார்னா என்ன சீட்டு எடுத்துக்கிடுவார்? 20 சீட்டுக்கு மேலே ஜெயித்துக்கிடாது. இப்போது சீமான் தனிச்சு போட்டியிடறது வர கருணாநிதி குடும்பம் தான் அங்கே ஆட்சியில் இருக்கும், ஸ்டாலின் குடும்பம் தான் ஆட்சியில் இருக்கும். அகற்றணும்னா நீங்கள் பலத்துக்கு ஏற்ப சீட்டு வாங்கிட்டு சீமான் தலைமையில் நீங்கள் வாங்க. இது நான் முத அரசியல்காரனாலும் ப்ரோட் பண்ணுறேன். எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி பார்க்குறாருங்கிறது அவர் பொறுப்பு. அல்லது சீமானால் பலவீனப்படுவார். ஈர்ப்பு சக்தி இல்லை, 2 ஜாதி கட்சியாக போயிட்டு சீமானால் பெரிய பாதிப்பு வரும்னு ஜெயலலிதா நினச்சாங்க. 40 சீட்டு வரை சீமானுக்கு ஜெயலலிதா ஆஃபர் கொடுத்தாங்கிற தகவல் 2016 சீமா நான் தனிச்சு தான் போக போகிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு 40 சீட்டு ஆஃபர் வர வேண்டான்னு 1% ஓட்டு தான் எடுத்தார். ஜம்பு சீமானுக்கு டிஃபால்ட் ஆஃப் அதர்ஸ். இதில் இந்த 3.8 வர்றதுக்கு காரணம் அதிமுகவோட பிளவு. ஸோ அதிமுக வாக்கு அடி வாங்கும்போது சீமானுக்கு புவர் ஏழை எளிய மக்கள், கமல்ஹாசனுக்கு வந்த வாக்கு நகர்ப்புறத்தில் உள்ள பிராமணர், உருது முஸ்லீமு, நாயர், ஒக்காலிகா, லிங்காயத்து, சௌராஷ்டிரன்னு கமல்ஹாசனுக்கு ஓட்டு வருது. சீமானுக்கு இந்த தள மக்கள் வந்துடுறாங்க. இந்த மக்கள் அதிமுகவில் இருந்து தான் வெளியேறி சீமான்ட்ட வராங்க. கடைசியாக எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு உண்மை. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தென் தமிழகத்தில் இப்போது வரக்கூடிய சர்வேக்களில் நாம் தமிழுக்கான அந்த ஸ்கோப் நாளுக்கு நாள் உயர்ந்து வர்றதை பார்க்க முடியுது. ஒரு புறம் எடப்பாடி அவர்களின் தவறான மூணால் இந்த விஷயமும், மறுபுறம் பட்டியல் சமூக மக்கள் இப்போ சீமானை ஆதரிக்கிறாங்க, அதனால தான் இந்த அவங்க வளர்ச்சி அதிகரிக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? முதல்ல இதை ரொம்ப நுணுக்கமாக தெளிவாக பார்க்கணும். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நாம் தமிழர் சீமான் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டார். 234 அன்றைக்கி கேண்டிடேட் போட்டதுனால தான் ஒரு கோப்பு வந்தது. தனிச்சையாக நின்றுட்டார். கஷ்டப்பட்டு தான் கேண்டிடேட் போட்டார். போட்டு வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சொன்னார். ஆனால் அவர் அப்போ சில தவறுகளும் பண்ணார். அதையும் நம்ம சுட்டி காட்டணும். அவர் தமிழக அரசியல் பேட்டியில் கலைஞர் முதல்வராக வரமாட்டாருன்னார். இங்கே தினமணி பேட்டியில் ஜெயலலிதா தான் முதல்வராக வருவாருன்னார். அது ஓகே, அவர் மனசுக்குள்ளே இருக்கணுமே தவிர நீங்கள் 234 போட்டுக்கிட்டு இந்த கருத்தை சொல்லக்கூடாது. ஆனால் ஜெயலலிதா சீமானை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணாங்க. திருமலை நாயக்கர் மகால் தமிழரின் அவமான சின்னன்னார். அப்போ அந்த பகுதியில் உள்ள இடைநிலை ஜாதி தமிழர்கள், ஓபிசி தமிழ்ஸ் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கும்போது தன்னோட பேக்கிங் கமிட்டியிலேருந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கொஞ்சம் பாதிக்குன்னு தெரிஞ்சதும் ஜெயலலிதா தொப்பை நாயக்கருக்கு அரசு விழா, திருமலை நாயக்கருக்கு அரசு விழா, சீமான் என்ன வைகாசி விசாகம் ஏதோ தைப்பூசம் ஏதோ கேட்டார், விடுதலை தைப்பூசத்தில் பிறந்த சீமானை கிண்டல் பண்ணியே ஜெயலலிதா அதை பண்ணாங்க. ஸோ அந்த இதை ஜெயலலிதா பண்ணாங்க. ஸோ சீமானால் பெரிய பாதிப்பு வரும்னு ஜெயலலிதா நினச்சாங்க. 40 சீட்டு வரை சீமானுக்கு ஜெயலலிதா ஆஃபர் கொடுத்தாங்கங்கிற தகவல் இருக்கு. 2016 சீமா நான் தனிச்சு தான் போக போகிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு 40 சீட்டு ஆஃபர் வர வேண்டான்னு 1% ஓட்டு தான் எடுத்தார். லோவஸ்ட் ஓட்டு. என் ஃப்ரெண்டு கோபால்னு வடசேரியில் உள்ளவர்,
ஒரு பொதுத்தளத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு நெசவாளர் சமூக சகோதரர், ஜாதியில் சிந்திக்க மாட்டார், ஜென்ரல் ட்ரெண்டு பொதுத்தளத்தில் சிந்திப்பார். அவர் சொன்னார், டே ரொம்ப கீழே போயிட்டான் டே, ஒரு சிவாஜி ரசிகன் நல்லா வரணும்னு நினச்சேன், 4% எடுப்பான்னு நினச்சேன் டே, 1% ஆகிட்டான், என்ன ஆகும், என்னமோ இனி அவ்வளோதான்டே, முடிஞ்சான்டே, இதே வார்த்தை சொன்னார். பட் சீமா நல்லா வரணும்னு நினச்சவர் ஒரு சிவாஜி ரசிகர். சிவாஜி எம்ஜிஆர் போல விட என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை சிவாஜின்னு, சிவாஜி ஊழல் பண்ணக்கு அரசியல் வரலன்னு பேசுவார்ல, தோற்று போன சிவாஜியை பேசுவார்ல, அதிலெல்லாம் ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு சகோதரர். நான் ஒரு ராஜேஷ் தேட்டரில் வேலை பார்த்தவர், நிறைய அரசியல் விவரங்களும் அவற்றிருந்து நானே படிச்சிருக்கிறேன். அவர் முடிச்சு வச்சுட்டார். 1% 4 வருவான்னு நினச்சேன், ஐடியில் உள்ள தமிழ் அவன்லாம் போடுவான்னு நினச்சேன், எவனும் வரல, என்னமோ எப்படி ரொம்ப லோ ஓட்டு, எப்படியே என்னமோ எந்திரிக்க போகிறான், சரி வருத்தம் தான், என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் கைவிட்டுட்டார். ஆனால் சீமானுக்கு வந்து என்ன வாய்ப்பு அடுத்தால வருதுன்னா, தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் தமிழிசையை காலி பண்ணுன்னு பாஜகன்னு நினைக்கிறான். அப்போ பாஜக நோட்டா கீழே போயிட்டு ஆர்கேனரில் நாம் தமிழர் ஒரு தமிழன் டிவி தொலைக்காட்சியில் இருந்து நம்ம தம்பி தான் கலைக்கோட்டு உதயம், அவனை நிறுத்தி பாஜகவிலையும் எனக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு மேடை போட்டு கொடுத்த, நான் நன்றி உணர்வோட சொல்கிறேன், கருநாகராஜன், அவர்கிட்ட உள்ள குறை இல்லை, அந்த கட்சியில் உள்ள உள்கட்சி குழப்பம், அவரை நிறுத்தினாங்க. அதில் தமிழ் தேசியம் அந்த இடத்துல எழும்பிட்டு இந்துத்துவா படுத்துட்டு. ஸோ சீமானின் எழுச்சிங்கிறது டிஃபால்ட் ஆஃப் பிஜேபி அந்த தப்பை செய்யலைன்னா சீமான் வந்து எழுப்பியிருக்க முடியாது. இந்த இடத்துல தான் அதிமுகவும் பின்னடைவை சந்திக்குது. 2019 மக்களவைத் தேர்தல், அதில் பாஜக அதிமுக ஊழல் திமுக ஊழல்னு ஊழல் அதிமுகவோட சேர்ந்ததுனால தான் தமிழிசை தலைமையில் பாஜக 3.1 எடுத்த மாதிரி, தமிழிசையை குறை சொல்லலை, ஒட்டுமொத்த பாஜக தான். சீமான் 3.8 எடுத்தார். அப்போ ஜம்பு சீமானுக்கு டிஃபால்ட் ஆஃப் அதர்ஸ். இதில் இந்த 3.8 வர்றதுக்கு காரணம் அதிமுகவோட பிளவு. சசிகலாவையும் தினகரனையும் நீக்கினது 7% வாக்கு அதிமுக அடி வாங்கிச்சு. 7% வாக்கு அதிமுக அடி இல்லை அது 7% வாக்கு அடி வாங்கினது 2021. 19 எக்கச்சக்கம் அடி வாங்கிச்சு. ஸோ அதிமுக வாக்கு அடி வாங்கும்போது அது கமல்ஹாசனுக்கு வந்து அதிமுகவுக்கு வாக்களித்த பிராமணர் அப்பர் புறமொழியாளர்கள் ஓட்டு போடுறாங்க. சீமானுக்கு இந்த மன்னார், நாவிதர், பறையர், தேவேந்திரர், கள்ளர், மறவரில் தமிழ் தேசிய உணர்வு கொண்ட இளைஞர்கள் வாக்கு வங்கியா, அது வந்து வாக்கு வங்கியா இல்லை, யங்ஸ்டர்ஸு, வன்னியர், இதில் உள்ள இந்த இளைஞர்கள், இப்படி இதை தாண்டி ஆசாரி, இந்த மாதிரி கிராமப்புறத்தில் உள்ள ப்ரோ புவர் ஏழை எளிய மக்கள். கமல்ஹாசனுக்கு வந்த வாக்கு நகர்ப்புறத்தில் உள்ள பிராமணர், உருது முஸ்லீமு, நாயர், ஒக்காலிகா, லிங்காயத்து, சௌராஷ்டிரான்னு கமல்ஹாசனுக்கு ஓட்டு வருது. சீமானுக்கு இந்த தள மக்கள் வந்து வந்துடுறாங்க. இந்த மக்கள் வந்து அதிமுகவில் இருந்து தான் வெளியேறி சீமான்ட்ட வராங்க. கடைசியாக எல்லாரும் மறைக்கக்கூடிய ஒரு உண்மை, எல்லாரும் திட்டமிட்டு மறைக்கக்கூடிய உண்மை, 2021 எடப்பாடியும் பன்னீர்செல்வமும், எடப்பாடி தான் முதல்வர், இரட்டை தலைமையாக தான் இருந்தாங்க. ரெட்டை இலையில் ஒரு இலையில் எடப்பாடி, ஒரு இலையில் பன்னீர்செல்வம் தான் போட்டாங்க. பன்னீர்செல்வத்தையும் ஒரு இலையில் போட்டு தான் ஓட்டு கேட்டாங்கங்கிறது உண்மையை அறிவு நாணயம் மற்ற அரசியல் விமர்சகர்கள் திட்டமிட்டு மறைக்கிறாங்க. எனவே சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி தான், அதே நம்ம மறைச்சி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்போ திமுக அணிக்கும் எடப்பாடி அணிக்கும் உள்ள வித்தியாசம் 5.5% தான். சீமான் எடுத்தது 6.5%. ஸோ ஆட்சி இழந்தது ஜெயலலிதாக்கிட்ட இருந்த அதிமுக ஓட்டு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சீமான் கையில் வந்ததுனால தான் ஆட்சி இழக்குது. அப்போ இந்த ஓட்டு ஏன் சீமான் கையில் வருதுன்னா, எடப்பாடிக்கு முதல்வருங்கிறதுல நமக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். எடப்பாடி முதல்வர்னு சொல்கிறதில்ல, நமக்கு எந்த லாபமும் இல்லை. அதே வேளையில் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாட்டு ப்ரோ போராட்டு, ஏழை மக்களை பற்றி பேசுகிறான், ஏழை மக்களில் ஒருத்தனை வாரான்னு ப்ரோ போரா சீமானுக்கு அந்த ஓட்டு கிடைக்குது. ஸோ அந்த கட்டத்துக்குள்ளே கமல்ஹாசன் கூட 2.5% ஓட்டு எடுத்தார், தினகரன் கூட 2.5% ஓட்டு எடுத்தார். பல தொகுதிகளில் தினகரனால் எடப்பாடிக்கு பாதிப்பு இருந்து, இப்போ தினகரனால் எடப்பாடிக்கு பாதிப்பு இருந்தது உண்மை, அதை இப்போ பலரும் பேசுகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த பெரிய பாதிப்புங்கிறது 6.5% ஓட்டு எடுத்த நாம் தமிழரால் தான். நிச்சயமா அதே சீமான் மக்களவைத் தேர்தல்னு வரும்போது சீமானுக்கு இஷ்யூக்குள்ளே எடப்பாடி வர்றார். சீமான் வந்து திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள்னு அடிக்கிறார்ல, அந்த இஷ்யூக்குள்ளே வந்து எடப்பாடி காங்கிரஸ் வேஸ்ட்டு பாஜகவும் வேஸ்ட்டுன்னு
சொல்லி புரட்சி தமிழர்னு ஒரு பட்டத்தை போட்டு அந்த தமிழ் தேசிய வாக்குகளை ஏமாற்றி வாங்கிடலாங்கிறதுல உள்ள வரார். அவருக்கு 10.5 கொடுத்தனால வன்னியர் சமூக மக்கள் வன்னியர்களின் பெருந்தலைவராட்டே அவருக்கு வாக்களித்தாங்க. பாமகவே விழுப்புரத்தில் டெபாசிட் இழந்துட்டாங்க, சேலத்தில் டெபாசிட் இழந்துட்டாங்க, தருமபுரியில் ஜெயிக்க முடியல. பாமக கூட்டணி வேட்பாளர் பாஜக சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்துட்டாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜெயலலிதா ஆதரவு பாஜக தான் டெபாசிட் இழந்துட்டு பாமக டாக்டர் ஐயா முதல் இடத்துக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கி ஐயா கேண்டிடேட் டெபாசிட் இழந்துட்டாங்க. இப்போ ஐயா கேண்டிடேட் சொல்லக்கூடாதோ, ஐயா அன்புமணி கேண்டிடேட்னு சொல்லணுமோ, ஓகே, டெபாசிட் இழந்துட்டாங்க. ஆனால் தென் மாவட்டத்தில் பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ நீங்கள் முக்குலத்தோர் சமூக அவங்க பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி அவங்க சென்ட்ரிக்காக அன்றைக்கி அரசியல் பேசும்போது தென் மாவட்டத்தில் விளவங்கோட்டில் முக்குலத்தோரே கிடையாது. அங்கே எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் 4வது போயிட்டார். 2019 இடைத்தேர்தல்களில் நிறைய தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது. இரட்டை தலைமையாக இருந்தாங்க. ஒரு இலையில் இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கும்போது ஒரு சில தொகுதிகளில் ஜெயித்து ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் அதிகமான தொகுதிகளிலே ஸ்டாலின் ஜெயித்தார். ஆனால் எங்கேயும் 3வது போகல. இப்போ டிடிவி கிட்டேயோ கமல்ஹாசன் கிட்டேயோ சீமான் கிட்டேயோ எங்கேயுமே 3வது போகல. எல்லாம் 2வது இடம், 3வது வந்தவங்களுக்கு இடையில் ரொம்ப வித்தியாசம். ஆனால் இப்போ 2016 ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக வரும்போது 2வது முறை தொடர்ந்து அப்போ கட்சி ஆரம்பித்த சீமான் விளவங்கோட்டில் நோட்டாவுக்கு கீழே போனார். விளவங்கோட்டில் 60-70% நாடார்கள். ஆனால் சீமான் போனது நோட்டாவுக்கு கீழே. இப்போ என்ன ஆயிட்டுன்னா நாம் தமிழர் அதிமுக நோட்டாவுக்கு கீழே தள்ளிட்டு இப்போ அதிமுக வாக்கு அங்கே வாக்குன்னா நாயர் வாக்கு அது பாஜகவுக்கு போயிட்டு அதிமுகவுக்கு ஆசாரி மக்கள் ஓட்டு போடுவாங்க, மீனவ மக்கள் ஓட்டு போடுவாங்க, பறையர் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இவங்களில் பெரும்பகுதி சீமான் தான் நமக்காக பேசுகிறான்னு சீமான் பக்கம் எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலையை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. இது விளவங்கோடு விஷயம்ங்கிறது நாடார் சமூகம் சம்பந்தப்பட்டதல்ல. சீமானுக்கு வாக்களித்தது இந்த எளிய பிரிவு மக்கள் தான். நீங்கள் நாடார் சீமானுக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1000 ஓட்டு கூட எடுக்கலையே, 300 ஓட்டு தான் நாங்கள் எடுத்தாப்புல. ஸோ இந்த அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சமூகங்கள், நாயர் சமூகம் போன்ற சமூகங்கள் பாஜக பக்கம் போயிட்டாங்க. பறையர் மீனவர் போன்ற சமூகங்கள் நாம் தமிழர் பக்கம் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அங்கே 4வது இடம் போயிட்டார். இதை ஊடகத்தில் உள்ளவங்கெல்லாம் மறைக்கிறாங்க. சரி, விளவங்கோட்டை விட்டுருங்க இடைத்தேர்தல். நீங்கள் புதுச்சேரியை பாருங்கள். அதிமுக முதல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இடம். ரெட்டையில் முதல்ல ஆட்சியை பிடிச்ச இடம். டி ராமச்சந்திரன் ரெட்டியார் சிஎம் ஆகிறார். அந்த புதுச்சேரிக்குள்ள இன்னைக்கு சீமான் 3வது இடம், எடப்பாடி 4வது இடம். ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் அதிமுகவோட 30,000 ஓட்டு அதிகம். இது 24 நிலைப்பாடு. இப்போ தான் அறிவு நாணயமிக்க அரசியல் விமர்சகர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு எப்படி வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், அது உங்கள் உரிமை, அதில் நான் தலையிட முடியாது. நடந்த விஷயத்தில் அறிவு நாணயம் பற்றி பேசக்கூடாது. நடந்த டேட்டாவில் பிரியனோ இந்தியா டுடே மணியோ தவறிழைக்கக்கூடாது. என் நண்பர்கள் சகோதரர்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும். ஐ லவ் தம், ஐ வெரி அஃபெக்ஷனேட் டுவர்ட்ஸ் தம். அதெல்லாம் வேறு. அவங்க ஆனஸ்டி இன்டெகிரிட்டி எல்லாம் நான் கேள்வி கேட்கல. ஆனால் நடந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு விஷயங்களை அணுகக்கூடாது. அப்போ 2024 தென் மாவட்டத்தில் உள்ள மதுரை டு கன்னியாகுமரி 60 சட்டமன்றத்துக்குள்ள அதிமுகவை விட அந்த 10 மக்களவை தொகுதிக்குள்ள சீமானுக்கு 30,000 ஓட்டு அதிகம். ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. சீமான் 8% வந்திருக்கிறாரு. மோடி பிஎம்ஓவே குருமூர்த்திகிட்ட பேசும்போது இந்தியாவிலே அவர் மட்டும்தான் வந்திருக்காரு. மாயாவதி அடிபட்டு போனாங்க, ஐஎன்எல்டி அடிபட்டு போச்சு, ஆம் ஆத்மி பஞ்சாபில் அடிபட்டு போச்சு, அகலிடல் பஞ்சாபில் அடிபட்டு போச்சு, பாரதிய ராஷ்டிரிய சமிதி தெலுங்கானா அடிபட்டு போச்சு. சீமான் மட்டும்தான் 3.8 8.2 எடுத்திருக்காரு. இது கன்ஷிராம் டைம் இதில் வராரு. இது ரொம்ப வீரியமான வாக்காக இருக்குது. பார்லிமெண்ட்லேயே ஒரு சப் ரீஜனல் பார்ட்டி இவ்வளோ ஓட்டு எடுத்தாங்கிறத பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தாமோதாஸ் நரேந்திர மோடி ஐயா ஆடிட்டர் குருமூர்த்திக்கிட்டே கேட்டிருக்கிறாரு. இதில் 24க்கு பிறகு உள்ள சம்பவங்களை நம்ம பார்க்கணும். இதைத்தான் ஷியாமண்ணன் பதிவு பண்ணணும். இதைத்தான் முடிஞ்சால் இவர் சுமன் ஸ்ரீராமன் ஐயா பதிவு பண்ணணும். 24க்கு பிறகு காங்கிரஸும் பாஜகவும் தேவையில்லாத ஆணின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஐயா. அவர் அந்த முடிவிலிருந்து மாறி பாஜக கூட வந்துட்டார்.
இதுக்கு காரணமே ஆர்டிடி மீது உள்ள ஒரு அச்சம்தான் காரணம், அண்ணாமலை மேல உள்ள பெரும் அச்சம் காரணம். அதாவது பாஜக கூட வரவே மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் வந்திருந்தா 15 எம்பியும் 2 மினிஸ்டரும் கிடச்சிருக்கும். ஆனால் சட்டமன்றத்தில் ரோல் இல்லாத பாஜக கூட சட்டமன்றத்தில் வராருன்னா ரவீந்திரன் துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை தான் மெயின். இவங்கெல்லாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ. சீமான் இதுவரை சம்மதிக்கல, ஆட்கள் வரும்போதே தனிச்சுன்னு தான் சொல்லிட்டாரு, வரும்போதே தனிச்சுன்னு தான் அவர் உறுதியாக இருக்கிறாரு. ஒரு வேளையில் சீமான் சம்மதிச்சிட்டாருன்னா நம்ம 160 தொகுதியில் 3வது பேரும்னு எடப்பாடி பழனிசாமி அச்சப்பட்டு பாஜக கூட கூட்டணிக்கு வந்துட்டார். அப்போ சீமான் கன்சிஸ்டன்ட் லீடராக இருக்கிறார், சீமான் உறுதியான தலைவராக இருக்கிறார், அன்பேரலட் ஃபர்ம் லீடராக இருக்கிறார். இணையே இல்லை, 1% 8% வரும் வரை அவர் தனிச்சே ஒருத்தர் போட்டியிடக்கூடியவர், இன்னும் தனிச்சே போட்டியிடணும்னு சொல்லும்போது ஒரு அன்பேரலல் லீடராட்டு சீமான் அந்த இடத்துக்குள்ளே வராரு. இன்னொருத்தர் மன வலிமை இழந்து 2வது எலெக்ஷனுக்கே போயிருப்பான், இல்லை 3வது எலெக்ஷனுக்கு போயிருப்பான், இல்லை டாக்டர் ஐயா மாதிரி 4வது எலெக்ஷனுக்கு போயிருப்பாப்புல. இவர் 5வது எலெக்ஷன்லையும் சீமான் தனிச்சு நிற்கிறாரு. அண்ணாமலை சொன்னது மாதிரி ஒரு தோல்வியிலே மன வலிமை இழந்து எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் அடிபட்டு பாஜக கூட போயிட்டார். அப்போ இந்த இடம் 24க்கு பிறகு சீமானுக்கு லீடர்ஷிப் மெட்டீரியல் அதிகரிக்குது. எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இன்கன்சிஸ்டன்டான ஆளு. பார்லிமெண்ட்டிலே பாஜக வேண்டாம்னு சொன்னவர் அசம்பிளியில் போய் நிற்கிறாரே, இவரெல்லாம் என்ன உறுதித்தன்மை இருக்குது அப்படிங்கிற இது எடப்பாடிக்கு மேலே விழுது. இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், விக்கிரவாண்டி பை எலெக்ஷன், விக்கிரவாண்டியில் அதிமுகவுக்கு 36% வாக்கு இருக்குது. எடப்பாடி அதை நிற்காம பாய்காட் பண்ணுறாரு. காரணம் 10.5 கருத்து சொல்லதுக்கு ஐயா எடப்பாடிக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை. அங்கே சரின்னு சொல்லணும், சரின்னு சொன்னால் முக்குலத்தோர் விட மாட்டான். பிரமலை கல்லரும் இவங்க கொண்டங்கோட்டை மாணவர் தான் எம்பிசி. ஆனால் ஒரு சகோதர உணர்வில் மற்ற பிசி கல்லரு, பிசி அகமுடையார், பிசி செம்பநாட்டு மரவர் உட்பட எல்லாரும் சாலிடாக நிற்பான். அப்போ இங்கே என்ன வருது, இதில் நம்ம ஒரு கருத்து 10.5க்கு ஆதரவு சொல்லாமல் களத்துக்குள்ளே நிற்க முடியாது. சொன்னால் இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க. இதை தாண்டி நான் தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் யோகீஸ்வரர், இப்படி இந்த சமூகங்கள் வேட்டுவ கவுண்டர் புதுக்கோட்டை சேர்வை, இந்த சமூகங்களை எடப்பாடி பண்ண நீதியை நான் ஹைலைட் பண்ணுவேன். அப்போ அவர் களத்தை விட்டு விலகிட்டார். சீமான் இதில் எல்லாருக்கும் பொதுவாக எண்ணி கொடு அளந்து கொடு, கல்லர் குழ கொடு, அகமுடையார் குழ கொடு, யாதவர் குழ கொடு, செங்குந்தவர் குழ கொடு, முத்திரையர் குழ கொடுன்னு எண்ணி கொடு அளந்து கொடுங்கிற ஒரு பொதுவான, வன்னியருக்கும் ஜாஸ்தி இருந்தால் ஜாஸ்தி கொடு, குறைவாக இருந்தால் குறைவாக கொடுன்னு ஒரு பொதுவான ஸ்ட்ராட்டஜி எடுத்து களத்துக்குள்ளே நின்றுட்டார். எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு எடுக்க முடியாமல் களத்தை விட்டு போயிட்டார். அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ளே நிற்கிறது சீமானுக்கு ப்ளஸ்ஸு. இது எப்படி பார்க்கணும்னா, ஹரிநாடாரோட சீமானுக்கு நாங்கள் நேரில் ஓட்டு குறைவு. அப்போ ஹரிநாடாரோட ஓட்டு குறைவுங்கிறத பாக்ஸ் நியூஸில் தினத்தந்தியே போட்டு மகிழ்ச்சி அடைஞ்சான். தினத்தந்தி டிவி எல்லா டிவிலையுமே ஹரிநாடாரோட நாம் தமிழருக்கு ஓட்டு குறைவுங்கிறத காலையிலேருந்து சாயங்காலம் வரை சொன்னாங்க. அதே மாதிரி கௌதமன் தமிழ் தேசியத்துக்கு நான் தான் அதாரிட்டின்னு விக்கிரவாண்டியில் வந்தாப்புல. கௌதமன் திரைக்கலைஞர், பெரும்பான்மை வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், வீரப்பன் அந்த குரு இவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப ரப்பாக உள்ளவர். அப்போ அவர் நிற்கும்போது பாமக நிற்கலை. அப்போ அவர் தமிழ் தேசிய அந்த அரசியல் சீமானை விட்டுக்கிட்டு கௌதமம் பக்கம் போகுங்கிற எதிர்பார்ப்பில் கௌதமே நின்னார். ஆனால் சீமான் தமிழ் தேசிய அரசியலையும் ஒரு சமூக நீதி புரட்சியாட்டு ஒரு செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவரை வேட்பாளர் நிறுத்துறாரு. திமுக வன்னியர், அதிமுக வன்னியர், கௌதமன் வன்னியர்னு சொல்லும்போது அந்த இடத்துல சமூக நீதி பார்வையா இந்த செங்குந்த முதலியார் வேட்பாளர் கௌதமனோட 3 மடங்கு வாக்கு எடுக்கிறாரு. 3 மடங்கு மார்க்குனாலும் கௌதம 1/2%, இது 1.5% தான். சீமானுக்கு அந்த இடத்துக்குள்ள என்ன பெருமைன்னா களத்துக்குள்ள நின்னாருங்கிறது தான் பெருமை. அடுத்தபடியாக வெள்ளூர் இடைத்தேர்தல் நாம் தமிழர் 2.6% வாக்கு தான் எடுக்கிறாங்க. இதில் ஹரிநாடாரு கீழே போனதை எல்லாருமே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க. ஐயா டிடிவி வேட்பாளர் நிறுத்தியிருந்தாருன்னா நாங்கள் நேரில் மஞ்சாங்குளம், மருதால் குறிச்சி, பூலம் இங்குள்ள மறவர்கள்லாம் டிடிவி பின்னாடி தான் நின்னாங்க. 10% ஓட்டுக்கு மேலே அவர் எடுத்திருப்பார். ஆனால் அவர் களத்துக்குள்ளே வரல. கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா நிறுத்தினா 5-6% ஓட்டு வந்திருக்கும். தினகரன் நிறுத்தியிருந்தா 10% ஓட்டே வந்திருக்கும். நான் சொல்கிறேன்ல, அந்த மஞ்சாங்குளம், மருகால் குறிச்சி, பூலம் மறவர்கள்லாம் தினகரன் மேலே பற்றும் பாசம் கொண்டவங்க. அதே மாதிரி இங்கே
விக்கிரவாண்டியில் 2 ஓவர் நிறுத்தினா 5% வந்திருக்கும். சீமான் 1.5 தான் எடுத்தார். வெள்ளூரில் 2 ஓவர் நிறுத்தியிருந்தாருன்னா அங்கேயே 5% கமலஹாசனுக்கும் தினகரனுக்கும் வரும். ஆனால் கமலஹாசனும் தினகரனும் களத்துக்குள்ளே வரல. சீமான் களத்துக்குள்ளே நின்று களமாடினார். இதுதான் சீமான மக்கள் பார்த்தான், இவன் நம்ம கூட நிற்கிறான், நம்ம பிள்ளையா இருக்கிறான், பணம் இல்லை ஒன்றும் இல்லை, ஏழை எளிய மக்களுக்காக நிற்கிறான். குறிப்பாக சொன்னால் ப்ரோ போராட்டு ஏழைகளுக்காக நிற்கிறான், ஏழைகளை நம்பி நிற்கிறான். இவன் அசிங்கப்பட்டுருவோம், கேவலப்பட்டுருவோம், அந்த இதெல்லாம் அவன்கிட்ட இல்லை. ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தெளிவாக நிற்கணும்னு நிற்கிறான்னு சொல்லும்போது மக்கள் அதை உணர்றாங்க. அதனால தான் அன்னைக்கு கமலஹாசனுக்கு வாக்கு பலம் என்ன, ஐயா டிடிவிக்கு வாக்கு பலம் என்ன, சீமானுக்கு வாக்கு பலம் என்னங்கிறது நமக்கு தெரியுது. இதே பாதையில் தான் எடப்பாடி பழனிசாமி இன்கன்சிஸ்டண்டாக முதல்ல சீமான்கிட்ட இமேஜ் இழந்தவர், விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காததில் சீமான்ட்ட பலகீனப்பட்டுட்டார். இதைத்தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்தியா டுடே மணியை, இதைத்தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சவுக்கு சங்கரை, இதைத்தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ரங்கராஜ் பாண்டேய, இதைத்தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சுமன் சி ராமன் சாரை. எல்லாம் நண்பர்கள், பாசத்துக்குரியவர்கள். சேலஞ்சுங்கிறது தரவுகளின் அடிப்படையில், கடந்த காலத்தின் நிகழ்வுகளின் அடிப்படையில் சேலஞ்ச் பண்ணுறேன். விக்கிரவாண்டியில் நிற்காததில் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்கள் மத்தியில் இமேஜை இழந்துட்டாரு, வன்னியர்களுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டாருங்கிற இமேஜி விழுந்திருக்கு. சீமான் நின்னாரியான்னு களத்தில் கிடச்சிருக்கு. எப்படி ஹரிநாடாரு கீழே போனவர் கமலஹாசன் தினகரனையும் தாண்டி வராருல்ல, அதே நாங்கள் நேரில் 10% ஓட்டு வந்துடுறாருல்ல பொது தேர்தலில். அப்போ இங்கேயும் எடப்பாடியை விக்கிரவாண்டியில் சீமான் பலகீனப்படுத்துறாரு. வட தமிழகத்தில் வன்னியர் அல்லாத சமூக மக்கள் மத்தியில் சீமான் தாயா தோக்குறோம் ஜெயிக்கிறோம் களத்துக்குள்ளே நிற்கிறான்ங்கிற இமேஜ் அதில் வந்திருக்குது. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலில் ஐயா எடப்பாடி எடுத்தது 25% வாக்கு. ஆற்றல் அரசு மணி பேக்கு ஜெயிப்பாருன்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க. ஆனால் ஐயா தேமுதிக கூட்டணி முபாரக்கு இவர் புதிய தமிழகத்தோட சேர்ந்து எடுத்தது 23%. அப்போ 23% எடுத்த எடப்பாடி பழனிசாமி 8.3% எடுத்த சீமான களத்துக்குள்ளே சந்திக்கணும். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் பழனிக்குமார் தமிழ் தேசியத்துக்கு ஒன்றும் இல்லை, ஸ்டாலினோட அட்வைஸில் 1% தான்னு ஈரோடு கிழக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சீமானுக்கு நகர்ப்புற உள்ளாட்சியில் ஒன்றும் இல்லைன்னு காட்டுறாரு, என்டிகே ஒன்றும் இல்லைன்னு காட்டுறாரு. அப்போ அங்கே 1% தான். இபிஎஸ்க்கு 30% கூட்டணியோடு இருக்குது. ஆனால் இபிஎஸ்ஸால் 25% தான் எடுக்க முடிஞ்சுது. சீமான் 6.3 உயர்த்திடுறாரு. தன் பிரச்சார வலிமை நாம் தமிழர் தொண்டர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக குவிஞ்சு ஒர்க் பண்ணது. அப்போ இந்த இடத்துக்குள்ளே அன்னைக்கே நான் சொன்னேன், இது முதுகுளத்தூர், தூத்துக்குடி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி இங்கெல்லாம் வந்திருக்கும்னா எடப்பாடிக்கு டெபாசிட் இருக்காதுன்னு. அப்படி தான் இந்த இடத்துக்குள்ளே ஜெனரல் லிஸ்ட்டில் டெபாசிட் இல்லை. இப்போ ஆற்றல் அசோக்குமார் 23%, சீமான் 8.3 எடுக்கும்போது சீமான் தன் பிரச்சார வலிமையால் 8.3 13.3 ஆக்கிடுவார் குறைஞ்சபட்சம். இவருக்கு பிரச்சார வலிமை இல்லாதனால, கூட்டணி இல்லாதனால 23 18 17 போயிடும். அப்போ சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் ஈரோடு கிழக்கிலே இடைவெளி குறைவுன்னு வரும். அது கொங்கு மண்டலத்திலே சீமான் நெருக்கிட்டான்னா மற்ற இடங்களை தாண்டிடுவாங்கிற இமேஜ் லீடர்ஷிப்பில் சீமானுக்கு கிடைக்கும். இதை மறைக்கிறதுக்கு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி நிற்கல. இதை அறிவு நாணயத்தோட தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் உண்மையை ஒத்துக்கொள்வாரா, பிரியன் உண்மையை ஒத்துக்குவாரா, இந்தியா டுடே மணி உண்மையை ஒத்துக்குவாரா? நான் சொல்றது பொய்னா என்ன தட்டி கேளுங்க. நாளைக்கு அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. அது வந்தாதான் தெரியும். சீயிங் இஸ் பிலீவிங். 26 தேர்தல் ஆணையம் தான் அந்த ரிசல்ட் சொல்ல முடியும். நானே சீமானுக்கு கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி 17% ஓட்டு வரும்னு நானே உறுதியாக என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். இட் இஸ் மை ப்ரெடிக்ஷன். 8% தாண்டுவாருன்னு சொன்னேன், அது ப்ரெடிக்ஷன். இது நடந்த விஷயத்தில் எப்படி விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூரில் கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தியிருக்காரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கிலையும் பலகீனப்படுத்தியிருக்கிறார். எடப்பாடி கட்சி பெரிய கட்சி, பலகீனப்படுத்த முடியாதுங்கிற ஆர்குமெண்ட்டையும் பலர் வைப்பாங்க. அந்த ஆர்குமெண்ட் தவறுங்கிறதுக்கு ஜெயலலிதா 1% இருக்கும்போது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% சீமான், 8% வந்ததே எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே. திமுக பலகீனப்படுத்த முடியல. திமுக சீமானுக்கு எதிராக பிற மொழியாளர்கள் கன்சால்டேட் ஆகிறான். புரியுது. ஸோ எடப்பாடி தான் அவர் இந்த இடத்துல பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. மீண்டும் இந்த இடத்துக்குள்ள எப்படி தமிழ் தேசியம் ஆர்கே நகரில் பாஜகவின் தவறால் எழுப்பிச்சோ அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் அண்ணாமலை நிற்க விடாமல் பண்ணதுலையும்
என்டிஏ 18% பலகீனப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வீர வன்னியர்களை நம்பி பாமகவை நம்பி இங்கே அனுப்பிங்க. ஈரோடு விக்கிரவாண்டியில் அவன் வீரமாக அனுப்பான், ஆளுங்கட்சி எதிர்கொள்வான் வன்னியன். உனக்கு பாஜக அப்படி எவனும் இல்லை, அதனால நீ ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடிட்ட. அப்போ சீமான் தன்னை நம்பி நாம் நம்மளை தமிழை நம்பி எந்த இடம்னாலும் பார்ப்பல, விக்கிரவாண்டின்னு பார்ப்பல, ஈரோடு கிழக்குன்னு பார்ப்பல. அப்போ இதெல்லாம் எடப்பாடியையும் எடப்பாடி எதிர்பார்க்கக்கூடிய என்டியையும் பலகீனப்படுத்தியிருக்கு. இதில் சீமான் பலம் பெற்றிருக்கிறார். இதுதான் நம்மளோட கருத்து. அதுக்கு பிறகு அனைத்து சம்பவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு பாண்டிய நெடுஞ்செழியன்னு தேவர் தேவேந்திரர் அந்த சண்டை கூடாது, சண்டை வந்துடக்கூடாதுன்னு ஒற்றுமைக்காக சொல்றதுல சீமானுக்கு வளர்ச்சி இருக்குது. இப்போ அவர் எடப்பாடியோட தவறுகள், எடப்பாடி ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தவருக்கு பார்த்து தான் படிக்கணுமான்னு, துண்டுச்சீட்டு தான் படிக்கணுமான்னு ஸ்டாலின் துண்டுச்சீட்டுன்னு சொல்லும்போது எடப்பாடியும் துண்டுச்சீட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ எடப்பாடியை மீண்டும் சீமான் பலகீனப்படுத்துவார். இப்போ நீங்கள் தேவைன்னா நான் ஒரு ப்ரொப்போசல் சொல்கிறேன். அண்ணாமலை சீமான சிஎம்மாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். பாஜகவிலேருந்து ஒரு ஆஃபரை வாங்கிறதுக்கு தயாராக இருக்கார். அப்போ எடப்பாடி தனிச்சு நின்னார்னா என்ன சீட்டு எடுத்துக்கிடுவார்? 20 சீட்டுக்கு மேலே ஜெயித்துக்கிடாது. சீமான் தனிச்சு நிற்கிறாரு, அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிடுவார். தேமுதிக ஸ்டாலினை நோக்கி ஓடுது. ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்துட்டாரு. யார் இருக்கா? அண்ணாமலை இல்லாத பாஜகவுக்கு என்ன இருக்குது? அப்போ சீமான் தலைமையில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி 60 சீட்டுனா 100 சீட்டே வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் தலைமையில் ஸ்டாலினை எடுத்தால் 10-20 சீட்டு கூட ஜெயிக்காது. சீமான் தலைமையில் 60 சீட்டு, உங்களுக்கு 100 சீட்டுன்னு ஏற்றிங்கன்னா 100 சீட்டில் 60 சீட்டு ஜெயிக்கும். உங்கள் தலைமையில் ஜெயிக்கிறதோட 3 மடங்கு சீமானே உள்ளே கொண்டு அதை ஃபைட் பண்ணுனா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பாஜகவும் அதுக்குள்ளே சப்போர்ட் கொடுத்தா ஸ்டாலின் 134ன்னா 100 சீட்டு வரை இவங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ப்ரொபோசல் அண்ணாமலை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ சீமான் தனிச்சு போட்டிடுறாரு, 234 கேண்டிடேட் போடுறாரு, பவர்ஃபுல் கேண்டிடேட்டை போடுறாரு. எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவில் பலகீனப்படுத்துறாரு. இதுதான் யதார்த்த உண்மை. விஜய் விஷயம், விஜய் கம்பாரிசன், சீமான் யார் யாருக்கெல்லாம் நிற்கிறாங்கங்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போகுது. அது சீமானுக்கு பெரிய பலமாக இருக்குது. இதில் நான் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு 1-1க்கு ஒரு சின்ன ஆலோசனையை சொல்லியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதை யோசித்து பார்த்தாருன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கு அவர் தலைமையில் கிடைச்சா என்ன எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமோ அதை விட 3 மடங்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். இது கேரண்டி. அவர் சிந்திச்சு பார்க்கலாம். அவரே நம்ம போன்றவர்கள்ட்ட அணுகுனா நம்மளே அதுக்குள்ள நல்ல பாதையும் அவருக்கு வகுத்து கொடுக்கலாம். இதுதான் யதார்த்த உண்மை. தமிழக அரசியலில் மாற்றம் உருவாக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு வித்தியாசமான திங்கிங்களையும் ஒரு மாறுபட்ட கோணத்திலும் அது செய்ய முடியும். பழைய பாடாசான அர்த்த பழசான பழைய பாணிலெல்லாம் இது நடக்காது. திங்க் டிஃப்ரெண்ட்லின்னு சிவகரே சொன்ன மாதிரி வித்தியாசமாக திங்க் பண்ணி அதை செயல்படுத்தினா அந்த மாற்றத்தை உருவாக்கலாம். அதுக்கு எடப்பாடி தயாராக இல்லைன்னா எடப்பாடிக்கு நிலைமை மீண்டும் வாக்கு வங்கியும் குறையும், சீட்டும் பெருசாக வராது. இதுதான் உண்மை. புதிய தமிழகம் எதிராக போயிட்டாங்க, இவங்க தேமுதிக எதிராக போயிட்டாங்க. அண்ணாமலை எப்போ வேணாலும் எதிராக போகலாம். அண்ணாமலை தனிக்காட்சி ஆரம்பித்தா பாஜக பனால் தான். 18% ஓட்டும் அண்ணாமலையை ஹீரோவாக ஏற்றுக்கிட்ட ஓட்டு தான். ஐயா ஓபிஎஸ் எல்லாம் அண்ணாமலை உழைப்பால் கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. சகோதரர் டிடிவியும் அதை பெருசாக சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் தங்கள் வேட்பாளரையே அண்ணாமலையை வச்சு விக்கிரவாண்டில் அறிவித்தாங்க. அண்ணாமலையோட ஒரே ஃபுல்லாக ஈரோடு கிழக்கில் நிற்காதது, நம்ம கரெக்டாக சொல்லுவோம். அப்போ அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கினா பாஜக எங்கள் ஜீரோ தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துக்குள்ள குட் சென் மஸ்ட் ப்ரிவேல் அப்பான் எடப்பாடி பழனிசாமி. மாற்று வாய்ப்பு உள்ள ஸ்டாலினை தோக்கடிக்க என்னன்னு சொன்னால் ஒரு 100 சீட்டு வாங்கிக்கிட்டு 60 சீட்டில் இருக்கக்கூடிய சீமான எடப்பாடி சிஎம்மாக சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். முடிவு எடப்பாடி கையில். சீமானும் இதற்கு சம்மதிச்சு வரணும். பட் சீமான் தனிச்சு போட்டிங்கிறதுலையும் தன்னுடைய கொள்கைகளை நிலைநாட்டுங்கிறதுலையும் துணிச்சலாக போயிட்டு இருக்கிறாரு. இதுதான் என்னோட பார்வை. இப்போது சீமான் தனிச்சு போட்டியிடறது வர கருணாநிதி குடும்பம் தான் அங்கே ஆட்சியில் இருக்கும், ஸ்டாலின் குடும்பம் தான் ஆட்சியில் இருக்கும். அகற்றணும்னா நீங்கள் பலத்துக்கு ஏற்ப சீட்டு வாங்கிட்டு சீமான் தலைமையில் நீங்கள் வாங்க. இது நான் முத அரசியல் காரணம் ப்ரோட் பண்ணுறேன். எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி பார்க்குறாருங்கிறது அவர் பொறுப்பு. அல்லது சீமானால் பலகீனப்படுவார். ஈர்ப்பு சக்தி இல்லை, 2 ஜாதி கட்சியாக போயிட்டு முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்குது, நான்வன்னியர் எதிர்ப்பு இருக்குது, வேளாளர் கவுண்டர் எதிர்ப்பு இருக்குது, பிராமணர்களை ஏற்றுக்கொள்ளலை, கூட்டணியும் அவரால் அமைக்க முடியல அவர் தலைமையில். இதுதான் நிலைமை. அண்ணாமலை போயிட்டாருன்னா சுத்தம். ஓகே சார், பல்லறிகளுக்கு தெரியும்.